சொல்லுங்க bro. இலங்கையானது நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுதல கோல்ஃபுக் கமரன்ஸ் எடுத்து ஒரு அடித்தளத்தை இட்டு என்ன சரி ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்போ. என்ன சொல்ல வராங்க இந்த கேள்வியில? இந்த கேள்வியில என்ன சொல்ல வராங்க? சொல்லுங்க, என்ன சொல்ல வராங்க? ராஜகாரிய முறையை நீக்கிட்டு முதலாளித்துவ பொருளாதார முறை ஒன்று உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு கோல்ப்ரூக் என அடித்தளமிட்டுச்சுன்னு கேக்குறேன். ஓகே, வெரி குட். வேற யார் சரி? வேற யார் சரி? சரி பாப்போம். இப்ப இதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இலங்கை ஆரம்பத்துல நிலமானிய பொருளாதார முறையில இருந்தீங்க. எப்ப அதாவது காலனித்துவ ஆட்சிக்கு முன்னுக்கும். அப்ப நிலமானிய முறைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சந்தை செயற்பாடு. விளங்குதா? அதாவது நிலமானிய முறைன்னு சொல்லும்போது நிலத்தை அரசர்கள், குறுநில அரசர்கள், சிற்றரசர்கள், மன்னர்கள் இவங்க கட்டுப்பாட்டுகளை வச்சு அந்த நிலத்துல அந்த உரிமையாளர்களை வேலை செய்ய வச்சாங்க. சரியா? இதைத்தான் நாங்க சொல்லுவோம் நிலமானிய முறை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நிலமானிய முறையில இருந்து இலங்கையில பொருளாதாரம் எவ்வாறு இந்த காலனித்துவ ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார விளைவுகளால முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு நகர்ந்தது என்கிறது தான் இதுல கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு நாங்க எப்படி அறிமுகம் எழுதுற, உள்ளடக்கம் எழுதுற, முடிவுரை எழுதுற, அது சம்பந்தமா நாங்க பார்ப்போம். வழங்குதா? இப்ப சொல்லுங்க, அறிமுகத்துல என்னென்ன செய்வீங்க? அறிமுகத்துல என்னென்ன விடயத்தை சொல்லுவீங்க நீங்க? இப்ப நீங்க அறிமுகத்துல நல்லா விளங்கிக்கொள்ளணும். சரி, அப்ப முதலாவது நீங்க அறிமுகம் கொடுக்க போறீங்க. அறிமுகத்துல இந்த நிலமானிய முறை சம்பந்தப்பட்ட சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்லணும். வழங்குதா? இப்ப நிலமானிய முறை என்று சொன்னா என்ன என்கிறத நீங்க சொல்லணும். இப்ப குறிப்பாக நிலமானிய முறை நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சந்தை செயற்பாடு. ஆரம்பகால அரசியல்ல இருந்த ஒரு முக்கியமான விடயம் தான் இது. அப்ப அதாவது இந்த முதலாளித்துவம் தோற்றம் பெறறதுக்கு இந்த நிலமானிய முறையோட வீழ்ச்சி, அதாவது உலகளாவிய ரீதியில முதலாளித்துவம் என்கிற தோற்றம் பெறறதுக்கு நிலமானிய முறையோட வீழ்ச்சி பாரிய ஒரு பங்களிப்பு செய்திருந்தது. உங்களுக்கு தெரியும், அதாவது தாராண்மைவாதம் தோற்றம் பெறறதுக்கு பிரதானமாக இருந்தது ஐரோப்பாவில் நிலவிய நிலமானிய முறை. அந்த நிலமானிய முறை சக்தியில வீழ்ச்சி தான் தாராண்மைவாதம் தோற்றம் பெறறதுக்கு ஒரு பிரதானமான அடித்தளமாக இருந்தது. நான் சம்பந்தப்பட்ட பூர்ணமான விளக்கம் ஒரு பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்திருந்தேன். அப்ப இந்த நிலமானிய முறை ஆரம்பத்தில் இருந்ததுனால நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முறைமை அங்க பொருளாதாரம் அரசிட கையில காணப்பட்டது. அதாவது மன்னர்கள கையில காணப்பட்டது. மன்னர்கள் தொழிலாளர்களை மையமாக வச்சு இந்த ஆட்சி செயற்பாடுகளை செஞ்சாங்க. அப்ப அதுக்கு பிறகு இந்த நிலமானிய முறையெல்லாம் வீழ்ச்சி அடைந்ததன் பிறகு என்ன செய்யப்படுது? இந்த முதலாளித்துவம்ங்கிறது தோற்றம் பெறுது. ஏன்னா நிலமானிய முறை வீழ்ச்சி என்று சொன்னா நிலங்கள் எல்லாம் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுது. நிலங்கள் எல்லாம் என்ன செய்து அந்தந்த உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டதுனால அந்த நிலத்தை நிலத்துல அவர்கள் முதலீடு செஞ்சதுனால அவங்க ஒரு ஒரு தனியார் பொருளாதாரத்தை நோக்கி அது நகர்த்தினாங்க. அப்ப ஆகவே தனியார் பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு தான். வழங்குதா? அப்ப இவ்வாறு தான் இந்த கோல்ஃபுக் கமரன் யாப்பு சீர்திருத்தத்துல உங்களுக்கு தெரியும், இந்த கோல்ஃபுக் கமரன் யாப்பு சீர்திருத்தத்துல ஏற்பட்ட விளைவுகளோடு தான் நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்தது. வழங்குதா? நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்தது. அப்ப நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்ததுனால இங்க அந்த சொத்துக்கள், உடைமைகள் எல்லாம் என்ன செய்யப்படுது? இப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும்,
அஹ், பல நிலங்களை ஒன்று சேர்த்து, விளங்குதா? அதாவது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் துண்டம் துண்டமா நிலம் இருந்திருக்கும். அப்ப இந்த நிலத்தை எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது கோல்ஃபுக் கமரன் யாப்பு சேர்ந்ததுக்கு முன்னுக்கும், அப்ப இந்த நிலங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த நிலத்துல வந்து வேலையாட்களை போட்டு, அதாவது அரசு என்ன செய்யுது, அந்த நிலங்களை எல்லாம் ஒன்று சேர்க்குது. ஒன்று சேர்த்து அரசியல் கட்டுப்பாடுகளை வைத்து அந்த நிலத்திலேயே வந்து அவங்கள வேலை செய்ய வச்சாங்க. அப்ப இதுதான் நாங்க சொல்லும் நிலமானிய முறைன்னு சொல்லி. அப்ப அதுல வர உற்பத்திகள் எல்லாம் யாருக்கு? அரசுக்கு, அவங்களுக்கு இல்ல. இப்ப அதுல இப்ப நிலத்தை மையமாக வைத்து, அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட நிலத்தை மையமாக வைத்து ஆட்சி செஞ்சாங்க. அதாவது ஆட்சி செஞ்சாங்கன்னு சொன்னா பொருளாதார செயற்பாட்டை மேற்கொண்டாங்க. அப்ப இந்த பொருளாதார செயற்பாட்டுல வார அனைத்து வருவாயும் யாருக்கு சொந்தம்? மன்னனுக்கா, மக்களுக்கா? மன்னனுக்கு. ஆகவே அங்க மன்னனுக்கு தான் வந்து எல்லா சொத்துக்களும், எல்லா, அதாவது குறிப்பாக அரசுக்குன்னு சொல்லிப்போமே, அரசுக்கு தான் எல்லாம் இருந்தது. எல்லா வருமானம் அரசுக்கு தான் கிடைத்தது. அதுக்கு பிறகு இந்த நிலமானிய முறை வந்து வீழ்ச்சி அடைந்ததுனால, வீழ்ச்சின்னு சொன்னா அந்த நிலமானிய முறை கைவிடப்பட்டு எல்லோருக்கும் அவங்களோட நிலத்தையே திருப்பி கொடுத்தாங்க. அப்ப அந்த அவங்களோட நிலத்தை திருப்பி கொடுத்ததுனால அங்க வந்து அந்த நிலத்துற உரிமையாளர்கள் என்ன செய்றாங்க? அவங்களோட தேவைக்கேற்ப அவங்களோட பொருளாதாரத்தை மையமாக வச்சு அந்த நிலத்தை ஒரு முதலீடாக பயன்படுத்தினாங்க. அப்ப இவங்க நிலத்தை முதலீடாக பயன்படுத்தினதுனால இப்ப இந்த நிலத்துல வர வருவாய் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க அப்போ, யாருக்கு சொந்தம்? நில உரிமையாளர்களுக்கு, அரசுக்கா? நான் சொல்றது விளங்குதா? உரிமையாளருக்கு. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்ப ஆரம்பத்துல நிலமானிய முறை நடைமுறையில் இருக்கிற காலப்பகுதியில எல்லா நிலத்தையும் ஒன்று சேர்த்து என்ன செய்றாங்க? அரசு என்ன செய்யுது? அந்த நிலத்துல பொருளாதார செயற்பாடுகளை மேற்கொள்றாங்க. அப்ப அங்க பொருளாதார செயற்பாடை மேற்கொள்ளும் போது அங்க இருந்து வார வருவாய் எல்லாம் அரசுக்கு. ஆனா நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்ததுனால, நிலங்கள் வந்து உரிமையாளர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட்டதுனால, அந்த உரிமையாளர்கள் என்ன செய்றாங்க? அந்த நிலத்தை வந்து பயன்படுத்தி உற்பத்தி செயற்பாடுகளை மேற்கொள்றாங்க. அப்ப இந்த உற்பத்தி செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு வார அந்த லாபம், அதுல வார அந்த லாபம், அதே போல அதுல வர வருவாய் எல்லாம் அந்த நில உரிமையாளர்களுக்கு தான் சொந்தம். அப்ப இதுதான் வந்து முதலாளித்துவத்தில ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தது. இப்ப இதுல 2 நிமிஷத்தால நான் கண்டினியூ பண்றேன். வாங்க சொல்லுது, 2 நிமிஷத்தால கண்டினியூ கண்டினியூ பண்றேன். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். அப்ப இப்படித்தான் வந்து
இந்த நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்ததனை தொடர்ந்து இந்த முதலாளித்துவம் என்கிறது வந்து உலகளாவிய ரீதியில் தோற்றம் பெறுது. அதே போலதான் வந்து இந்த கோல்ஃபுக் கெமரன் யாப்பு சீர்திருத்தத்திலையும் தோற்றம் பெற்றது. அப்ப இது சம்பந்தப்பட்ட அறிமுகம் உங்களுக்கு வழங்கிட்டா. அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த கோல்ஃபுக் கெமரன் யாப்பு சீர்திருத்தம் 1833ஆம் ஆண்டு கொண்டு வராங்க. இங்க கொண்டு வந்ததன் பிறகு என்ன செய்யப்படுது, அங்க அதுல ஏற்பட்ட இந்த பொருளாதார விளைவுகள் அவங்கள அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக அவங்க மேற்கொள்ளப்பட்ட பல செயற்பாடுகள் காரணமாக பல விளைவுகள் இலங்கையில் ஏற்பட்டது. அப்ப அவ்வாறான விளைவுகள் எவ்வாறு அந்த அவ்வாறான பொருளாதார விளைவுகள் எவ்வாறு முதலாளித்துவத்திற்கு நகர்ந்தது என்கிறத நாங்க பார்க்க போறோம். விளக்கம் வழங்கிட்டா உங்களுக்கு? இல்ல என்ன சரி டவுட் இருக்கா? ம். டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கோல்ஃபுக் கெமரன் யாப்பு சீர்திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நிலமானியம் முறை வீழ்ச்சி அடைந்தது. வழங்குதா? அப்ப எங்க கேள்வி என்னன்னு சொன்னா நிலமானிய முறையிலிருந்து எவ்வாறு முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றம் அடைந்தது. அப்ப நிலமானிய முறை எவ்வாறு வீழ்ச்சி அடையுது, நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்ததான என்னென்ன தாராண்மைவாத கொள்கை, அதாவது தாராண்மை பொருளாதாரம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்கிறத நாங்க பார்க்க போறோம். இப்ப எப்படியும் கேள்வி கேட்கலாம், இலங்கையான நிலமானிய முறையிலிருந்து தாராண்மை பொருளாதாரத்திற்கு மாறுவதில் கோல்ஃபுக் கெமரன் யாப்பு சீர்திருத்தம் எவ்வாறான ஒரு அடித்தளத்தை இட்டது என்கிற என்கிற சம்பந்தமாம் கேட்கலாம். அப்ப நல்லா விளைக்கொள்ள முதலாளித்துவம், தாராண்மை, திறந்த பொருளாதாரம் எல்லாம் ஒரு விடயத்தை தான் சொல்லுது. சரியா? அப்ப இப்படி நீங்க அறிமுகத்தை கொடுத்துட்டு அந்த அடிப்படையில இந்த கோல்ஃபுக் கெமரன் யாப்பு சீர்திருத்தத்தால் ஏற்பட்ட இந்த பொருளாதார விளைவுகளினால நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவம் பொருளாதாரத்துக்கு மாறுவதில்லை, பின்வரும் விளைவுகள் முக்கியமாக பங்களிப்பு செய்தது என்று சொல்லி கொடுத்து விளைவுகளை நீங்க சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, என்னென்ன விளைவுகள்லாம் நீங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்னென்ன விளைவுகளினால இலங்கையோட பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றம் அடைந்தது கொண்டு வந்து பார்ப்போம். இந்த கட்டாய ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாய ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது. அப்ப இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த நிலமானிய முறையிட தூணாக விளங்கியது, அதாவது நிலமானிய முறையிட பிரதானமான ஒரு மைற்கல்லாக தூணாக விளங்கியது ராஜகாரிய முறை. அப்ப ராஜகாரிய முறைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மன்னனுக்கு இலவசமாக வேலை செய்யறது. இதுதான் நிலமானிய முறைன்னு வச்சுக்கொள்ளுங்க. மன்னனுக்கு இலவசமாக வேலை செய்யறது நாங்க சொல்லுவோம் ராஜகாரிய முறை. அதாவது மன்னனுக்கு இலவசமாக வேலை செய்யறேன்னு சொன்னா, அல்லது அரசுக்கு இலவசமாக வேலை செய்யறேன்னு சொன்னா, அரசுக்கு சொந்தமான நிலத்துல அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் அதிகமா இருந்தது. அப்ப மன்னனுக்கு பணி செய்யறதை விட மன்னன்ற அந்த அரசோட பொருளாதாரத்துல அதிகமாக ஈடுபாடு காட்டினாங்க. சரியா? அப்ப அரசுக்கு சொந்தமான அந்த நிலத்துல குறிப்பிட்ட ஒரு 6 நாள் வந்து என்ன செய்யணும், ஒரு பிரஜை வேலை செய்யணும். சரியா? ஒரு பிரஜை 6 நாள் வேலை செய்யணும். விளங்குதா? அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் இந்த ராஜகாரிய முறை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டதுனால என்ன செய்யப்படுது, அங்க ஒரு ஒரு அடிமை முறை சமூகம் இல்லாமல் செய்யப்படுது. விளங்குதா? நான் சொல்றேன் விளங்குதா? அப்ப இந்த ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டதுனால இப்ப அங்க வந்து ஒரு அடிமை முறை சமூகம் இல்லாமல் போகுது. அதே போல வந்து நிலத்தை பயன்படுத்துவதற்கு மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று வழங்கப்படுது. இப்போ உதாரணமா அவங்க இலவசமாக தானே மண்ணுக்கு என்ன செய்றாங்க, வேலை செய்யறாங்க. அப்ப இங்க இலவசமாக வேலை செய்யறதுக்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட காலத்தை அவங்க ஏனைய பொருளாதாரத்துல கொண்டு போய் செயற்படுத்தும் போது அங்க என்ன செய்யப்படுது, ஒரு உழைப்பு வந்து அங்க தோற்றம் பெறுது. விளங்குதா? அதாவது பணத்திற்காக எங்கட உழைப்பை விற்கிற ஒரு சமூகம் வந்து அங்க என்ன செய்யப்படுது, தோற்றம் பெறுது. ஆகவே இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு முதலாளித்துவத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அடித்தளமாக இருந்தது. விளங்குதா? அதாவது முதலாளித்துவத்தின பிரதானமான கொள்கை என்னன்னு சொன்னா சுதந்திரமான உழைக்கிற சந்தை ஒன்று இருக்கணும். விளங்குதா? சுதந்திரமான உழைப்பு சந்தை ஒன்று அங்க இருக்கணும். அப்ப இந்த சுதந்திரமான உழைப்பு சந்தையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து இந்த ராஜகாரிய முறை இல்லாமல் செய்யப்பட்டது. அப்ப இந்த ராஜகாரிய முறை இல்லாமல் செய்யப்பட்டதுனால உங்களுக்கு தெரியும்
இந்த சுதந்திரமான ஒரு பொருளாதார முறையை மக்கள் எதிர்கொண்டாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், ஒருவர் ஒருவர் வந்து 6 நாள் தானே வேலை செய்றாரு, அந்த 6 நாளையில அவர் என்னத்தை சம்பாதிச்சுக்க போறாரு என்று நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க இந்த ஆறு ஆறு நாள் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒரு நாளையில, சரியா, ஒரு நாளைக்கு மன்னனுக்கு ஒரு ஆள் வேலை செய்ய போறது இல்ல. விளக்குதா? ஒரு நாளைக்கு மன்னருக்கு ஒரு ஆள் வேலை செய்ய போறது இல்ல. அந்த அந்த பிரதேசத்திலேயோ அந்த அரசுக்கு கீழே இருக்கிற மக்கள்ல அநேகமானவர்கள், விளங்குதா? இப்ப ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு ஆள், அடுத்த குடும்பத்தில இருந்து இன்னொரு ஆள், அப்படி வந்து ஒரு நாளையிலேயே கிட்டத்தட்ட 100 200 பேர் அந்த மன்னனுக்கு வந்து என்ன செய்வாங்க, இலவசமா வேலை செய்வாங்க. அப்ப இந்த 100 200 பேர் உழைப்பு, சரியா, அந்த வேலை நாட்கள், அப்ப 200 பேர் வேலை நாட்கள் எவ்வளவு, அரசுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னா, இப்ப 200 பேரை எடுக்கும் போது 6 தர 200 எத்தனை, 1200 வேலை நாட்கள். விளங்குதா? 1200 வேலை நாட்கள் என்ன செய்யப்படுது, ஒரு நாளைக்கு அரசுக்கு கிடைக்குதுன்னு வைங்க. அப்ப அந்த 1200 வேலை நாட்கள உழைப்பும் அரசுக்கு இலவசமா தானே கிடைக்குது. அப்ப இதை வந்து என்ன செய்யறாங்க, இதை வந்து அந்த உழைப்பு 1200 உழைப்பையும் முதலீடாக போடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லாபம் கிடைக்கும். யாருக்கு? மக்களுக்கு. நான் சொல்றது விளங்குதா? அப்ப இது வந்து என்ன செய்யப்படுது, ஒரு சுதந்திரமான ஒரு பொருளாதாரத்தை, விளங்குதா, அதாவது ஃப்ரீ லேபர் மார்க்கெட் நாங்க சொல்லுவோம். இதை வந்து ஃப்ரீ லேபர் மார்க்கெட் அப்படின்னு, அதாவது தாராண்மைவாதத்தில் பிரதானமான ஒரு விடயம் தான் ஃப்ரீ லேபர் மார்க்கெட். அதாவது சுதந்திரமான ஊழியர் சந்தை ஒன்று வந்து இங்க இடம்பெறுது. அப்ப ஆகவே இங்க ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டதுனால ஒரு சுதந்திரமான ஊழியர் சந்தை உருவாகுது. சுதந்திரமான ஊழியர் சந்தை ஒரு முதலாளித்துவத்தில் ஒரு பிரதானமான ஒரு பண்பாக இங்கே அடையாளப்படுத்த முடியும். அப்ப இதுதான் வந்து முதலாவது விடயம். அதாவது அஹ், நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுவதில் இது பிரதானமான ஒரு பங்களிப்பு செய்யுது. இது விளங்கிட்டா முதலாவது பாயிண்ட்ஸ். என்ன சரி டவுட்னா இதிலே கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். விளங்க விளங்காட்டி இன்னொரு சரி நான் விளங்கப்படுத்துறேன். விளங்குது. எல்லாருக்கும் விளங்கிட்டா? விளங்காம போக வேணாம், விளங்காட்டி நான் இன்னொரு சரி சொல்றேன். சார் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். ஓகே, நல்லா விளங்கி பாருங்க. ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது எவ்வாறு முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றம் அடைஞ்சது என்கிறத நாங்க பார்ப்போம். குறிப்பாக ராஜகாரிய முறை அப்படின்னு சொன்னா, மன்னனுக்கு அல்லது அரசுக்கு குறிப்பிட்ட 6 நாட்கள் இலவசமாக வேலை செய்யணும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ராஜகாரிய முறை. அப்ப இந்த ராஜகாரிய முறை நீக்கப்பட்டதுனால எவ்வாறு முதலாளித்துவத்திற்கு இது அடித்தளமாக அமைஞ்சிக்கன்னு சொன்னா, இந்த ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டதுனால அங்க வந்து சுதந்திரமான ஒரு ஊழிய சந்தை வந்து உருவாகுது. ஏன்னா மன்னனுக்கு இலவசமாக வேலை செய்யறதுக்கு பதிலாக அந்த 6 நாள் உழைப்பை அவங்களோட சொந்த முதலீடுகளுக்கு போடும்போது அவங்களுக்கு வந்து மேலதிகமான ஒரு வருவாய் கிடைக்குது. அப்ப இவ்வாறு வந்து எல்லோரும் செய்யும் போது, விளங்குதா, இப்ப ஒரு நாளைக்கு ஒருத்தர் மட்டும் மன்னருக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு நாளைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒரு 200 பேர் மன்னருக்கு வேலை செய்யணும்னு சொன்னாங்க. 1200 வேலை நாட்களோட உழைப்பும் வந்து சமூகத்துக்கு கிடைக்குது. அப்ப ஆகவே அங்க வந்து என்ன செய்யுது, ஒரு ஒரு முதலாளித்துவத்தில் ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு வாய்ப்பு அங்க ஏற்படுத்தப்படுது. சரியா? அதாவது சுதந்திரமான ஒரு ஊழிய சந்தை அங்க என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுது. அப்ப இதனால தான் வந்து நிலமானிய முறையிலிருந்து பொருளாதார, அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுவதில் இது பிரதானமான ஒரு பங்களிப்பு செய்யுது. விளங்கிட்டாது? இதுதான் வந்து அதில் சுருக்கமான விடயம். இரண்டாவது விடயம்தான் வர்த்தக ஏகோபோக உரிமை இல்லாமல் செய்யப்பட்டது. விளங்குதா? அதாவது வர்த்தக ஏகோபோக உரிமை, அல்லது இன்னொரு முறையில் சொல்லணும்னு சொன்னா கட்டற்ற வர்த்தக கொள்கை வந்து இல்லாமல் செய்யப்பட்டது. அதாவது வர்த்தக ஏகோபோக உரிமைன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, கோல்ஃப்ரூக் கேமரன் சீர்திருத்தத்துக்கு முன்னுக்கு பொருளாதாரத்தை வந்து அரசுட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தீங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலமானிய முறைன்னு சொல்லும்போது அங்க வந்து எல்லா விடயமும் அரசுட கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அப்ப அரசுட கட்டுப்பாடுல இருந்த பொருளாதாரத்தை இந்த கோல்ஃப்ரூக் கேமரன் சீர்திருத்தம் என்ன செய்யுது, கொ- அவங்க அவங்க மேற்கொள்ளப்பட்ட இந்த சீர்திருத்தத்தின் விளைவாக வர்த்தக ஏகோபோக உரிமை இல்லாமல் செய்யப்படுது. அதாவது வர்த்தகத்துல வந்து அரசுட கட்டுப்பாடு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கொள்கை. அப்ப தாராண்மைவாதத்துல
பரிணாம வளர்ச்சியில நாங்க பார்த்தோம்னு சொன்னா தாராண்மையாதிரம் மூன்று கட்டங்களுக்கு தானே தலையிட அரசு குறைந்தபட்ச அரசு அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க தலையிட அரசு முறையை இங்க சுட்டி காட்டுறாங்க. தலையிட அரசுன்னா என்ன? வர்த்தகத்திலே அதே போல எல்லா விடயத்திலையும் அரசிட கட்டுப்பாடு இருக்க கூடாது. வழங்குதா? அதைத்தான் நீங்க சொல்றாங்க. அப்ப இங்க வர்த்தக ஏகோபோக உரிமை இல்லாமல் செய்யப்பட்டதுனால ஒரு சுதந்திரமான ஒரு sorry, ஒரு சுதந்திரமான ஒரு பொருளாதார முறை என்ன செய்யப்படுது இங்க தோற்றம் வருது. வழங்குதா சொல்றது? அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த வர்த்தக ஏகோபோக உரிமை நடைமுறையில் இருக்கும்போது தேவையற்ற வரிகள் எல்லாத்துக்கும் வரிகள் இருந்தது. அப்ப இந்த வரிகள் எல்லாம் நீக்கப்படுது. வழங்குதா? அதே போல உற்பத்தியில உற்பத்தியில அரசிட கொண்ட்ரோல் மிக குறைவாக இருந்தது. அதாவது எங்களை உற்பத்திக்கான விலையை நாங்களே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டது. அப்ப ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக இலங்கையிட இலங்கையிட பொருளாதாரம் நிலமானிய முறையிலிருந்து ஒரு பொருளாதார முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுவதில் இது பெரிதும் ஒரு பங்களிப்பு செய்தது. அதாவது சுதந்திரமான பொருளாதாரத்துக்கு இது அடித்தளத்தை இட்டது. அப்ப சுதந்திரமான பொருளாதாரம்னு சொல்லும் போது அங்க சொல்றது தாராண்மைவாத பொருளாதாரம், அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தை அங்க சொல்றாங்க. வழங்குதா? அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இது வழங்கிட இரண்டாவது பாயிண்ட்ஸ். சார். அடுத்தது பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையின் எழுச்சி. மூணாவது பாயிண்ட்ஸ், பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையின் எழுச்சி. இது எப்படி முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க அப்போ இதுக்கு விளக்கத்தை. இது எப்படி? அதாவது உங்களுக்கு தெரியும், பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையோட எழுச்சி எவ்வாறு முதலாளித்துவத்தை நோக்கி பயணிச்சுங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப வர்த்தக ஏகோபோக உரிமை இல்லாம செஞ்சுட்டாங்க. அதே போல நிலக்கொள்கைன்னு சொல்லும்போது அதாவது எப்படி அதாவது நம்ம இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம், நிலமானிய முறை நிலமானிய முறையை இல்லாமல் செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு விடயமும் இல்லாமல் செய்யப்பட்டதன் பிறகு அங்க என்ன செய்யறாங்க? பெருந்தோட்ட உற்பத்தியில அதிக ஈடுபாடு காட்டுறாங்க. பெருந்தோட்ட உற்பத்தியில் அதிக ஈடுபாடு காட்டும் போது குறிப்பாக சுயதேவை பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில அவங்களோட சுயதேவை பொருளாதாரமா இருந்தது அவங்களோட விலங்கு வேளாண்மை விவசாயம் சம்பந்தப்பட்ட விடயம். அப்ப இதுல இருந்து மாறி பெரும்பாலும் அவங்களோட பொருளாதாரம் பெருந்தோட்ட பொருள் உற்பத்தியாக இருந்தது. அப்ப இங்க கோப்பி, ரப்பர், தேயிலை போன்ற எல்லாம் உற்பத்தி செஞ்சாங்க. பிரதானமா இதுல மூன்றும் தான் உற்பத்தி செஞ்சாங்க. அப்ப இதை என்ன செய்யறாங்க? உற்பத்தி செய்து வேகமாக ஏற்றுமதி செஞ்சாங்க. ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. அதாவது சுயதொகை பொருளாதாரத்தை முற்றாக மாற்றி உலக சந்தை சந்தையிட இலங்கையை இணைச்சு கொண்டாங்க. உலக சந்தைன்னு சொல்லும்போது, உலக சந்தையை இலங்கையில இணைக்கிறேன்னு சொல்லும்போது, உலக சந்தையில இருந்தது முதலாளித்துவ பொருளாதாரம். சரியா? அப்ப உலகத்துல இருந்தது முதலாளித்துவ பொருளாதாரம். தாராண்மைவாதம் எப்ப தோற்றம் பெற்றது? சொல்லுங்க அப்போ. தாராண்மைவாதம் எப்ப தோற்றம் பெற்றது? கோல்ப்ரூக் 1833. நான் கேட்கிறேன், தாராண்மைவாதம் எப்ப தோற்றம் பெற்றுன்னு கேட்கிறேன். 18ஆம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்றிருக்கா இல்லையா? 1759ஆம் ஆண்டு புரட்சி, பிரான்சிய புரட்சி. அதுதான் தாராண்மைவாதத்தில் பிரதானமான ஒரு பிரதானமா பங்களிப்பு செஞ்சது உண்டு. அப்ப இந்த காலப்பகுதியில, இந்த 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இருந்தது உலகளாவிய ரீதியில இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் தான். அப்ப ஆகவே உலக சந்தையோட இலங்கையை இணைச்சதுனால இலங்கையில ஒரு பெருந்தோட்ட முதலாளித்துவம் என்ன செய்யுது? உருவாக்கம் வருது. விளங்குதா? அப்ப இதுவும் இலங்கையை நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றுவதில் இந்த பெருந்தோட்ட பயிற்சிகையிட எழுச்சியும் பிரதானமான ஒரு காரணியா இருந்தீங்க. பெருந்தோட்ட பயிற்சிகை எழுச்சி பெற்றதுனால இங்க பெருந்தோட்ட பொருளாதாரம் குறிப்பாக தேயிலை, ரப்பர், அதே போல கோப்பி,
இப்படியான உற்பத்திகள் எல்லாம் செஞ்சு வெளிநாட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி செஞ்சாங்க. அப்ப இங்க வெளிநாட்டு பொருளாதாரம், அதாவது உலக பொருளாதாரமாக இருந்தது முதலாளித்துவ பொருளாதாரம். அப்ப அந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தோட இலங்கை பொருளாதாரத்தை இணைச்சு கொண்டாங்க. ஆகவே அதோடு சேர்த்து இலங்கையில பொருளாதாரமும் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றம் அடைஞ்சது. அப்ப இதுவும் ஒரு பிரதானமான ஒரு பண்பாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அதே போலதான் தனியார் சொத்து முறைமை வளர்ச்சி அடைந்தது. வழங்குதா? 4வது பாயிண்ட்ஸா நம்ம கொடுக்கலாம். தனியார் சொத்து முறைமையும் நிலப்பயன்பாடும் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. அப்ப இதுவும் ம், நிலமானிய முறையில இருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றம் அடைவதில் இதுவும் ஒரு பாரிய பங்களிப்பை செய்தது. எப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப தனியார் சொத்து முறைமை எவ்வாறு சேர்ந்தது, அதே போல தனியார் சொத்து முறைமையும் நிலப்பயன்பாடும் எவ்வாறு இங்க விரிவாக்கம் பெற்றது என்று எவ்வாறு விரிவாக்கம் பெற்றதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க அப்போ. சொல்லுங்க. ஓகே, இப்ப தனியார் சொத்து முறைமை. சார், இந்த சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வியை கொஞ்சம் திருப்பி கேளுங்க. அதாவது தனியார் சொத்து முறைமையும் நிலப்பயன்பாடு முறையும் முதலாளித்துவ பொருளாதாரம் தோற்றம் பெறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அப்ப தனியார் சொத்து முறைமை எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ன நினைக்கிறீங்க? இந்த கோல்ப்ரூக் கேமரூன் சீர்திருத்தத்துல தனியார் சொத்து முறைமை எவ்வாறு தோற்றம் பெற்றிருக்கும்? சொல்லுங்க அப்போ. முதலாளித்துவவாதிகள் வந்து கட்டாய ராஜகாரிய முறை நீக்கப்பட்டதால வந்து தனியார் சொத்து. ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தனியார் சொத்து முறைமை எவ்வாறு தோற்றம் பெறுதுன்னு சொன்னா, இப்ப நிலமானிய முறை ஆரம்பத்தில் நிலமானிய முறை தான் இருந்தது. அப்ப நிலமானிய முறை இல்லாமல் செய்யப்பட்டதுனால அவங்களுக்கு சொல்லி ஒரு தனியான நிலம் இருந்தது. சரியா? தனியான நிலம் இருந்தது. அப்ப இங்க தனியான நிலம் இருந்ததுனால அந்த 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 நிலத்தில் அவங்க என்ன செய்றாங்க, அவங்களோட பொருளாதாரத்தை, அவங்களோட முதலீடுகளை போடுறாங்க. அப்ப இதுல ஒரு முக்கியமான விடயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இங்க இந்த காலப்பகுதியில் வர்த்தக ஏகோபோக உரிமை இல்லாமல் செய்யப்பட்டது தானே. அப்ப இங்க வர்த்தக ஏகோபோக உரிமை இல்லாமல் செய்யப்பட்டதுனால தங்களோட உற்பத்தியை தாங்கள் தான் நிர்ணயிச்சாங்க. உற்பத்திக்கான விலை, அதுக்கான அடுத்த கட்ட செயற்பாடுகள், ஏற்றுமதி, இப்படியான விடயங்கள்லாம் அந்த உற்பத்தியாளர்கள் தான் என்ன செஞ்சாங்க, முடிவு செஞ்சாங்க. அப்ப ஆகவே இவங்க தங்களோட உற்பத்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றாங்க. சரியா? அதாவது உள்நாட்டு முதலாளிகள் வெளிநாடுகளுக்கு என்ன செய்றாங்க, ஏற்றுமதி செய்றாங்க. அப்ப இதனால வர வருமானத்தை என்ன செய்றாங்க, தாங்களே எடுத்துக்கொள்றாங்க. விளங்குதா? ஏன்டா இங்க வர்த்தக ஏகோப உரிமை இல்லாமல் செய்யப்படுது. அப்ப இதனால என்ன செய்யப்படுது, அங்க தனியார் சொத்து முறைமை தோற்றம் வருது. அதாவது வர்க்கம் ஒன்று இங்கு தோற்றம் வருது. அதாவது சொத்துள்ள வர்க்கம் சொத்தற்ற வர்க்கம் என்ற ஒரு முறையும் இங்க தோற்றம் வருது. அப்ப இது ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு ஒரு அடித்தளமா இருந்தது. அப்ப தனியார் சொத்து முறைமையும் இந்த நிலப்பயன்பாடும், உதாரணமா தனியார் சொத்து முறைமைங்கிறது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் பிரதானமான பண்பு. அப்ப இங்க உங்களுக்கு முக்கிய தனியார் சொத்து முறை தோற்றம்றதுக்கு பிரதானமாக அமைந்த காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப அரசனுக்கும் அதே போல பாரம்பரியமாக பிரபுகளுக்கு சொந்தமாக இருந்த நிலங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு மக்களுக்கே கிடைக்கப்பட்டது. ஆகவே அந்த நிலத்தை மையமாக வைத்து அவங்களோட பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி, அத பொருளாதாரத்தை மேலும் மெருகூட்டினதுனால அவங்களோட உற்பத்திகள், அவங்களுக்கு வர வருமானங்கள் எல்லாம் அதிகமாக கிடைச்சிக்கு. அப்ப ஆகவே இப்ப அதிகமாக கிடைக்கும் போது என்ன செய்வாங்க, சொத்துக்களை சேர்ப்பாங்களா இல்லையா? சேர்ப்பாங்க தானே. இப்போ நம்ம எங்களுக்கு எங்களோட வருமானம் மேலதிகமாக இருக்கும் போது என்ன செய்வோம், நாங்க அது சேர்த்து வைப்போம். சரியா? இல்ல இப்ப உதாரணமா எங்களோட வர்த்தகம் எல்லாம் அரசோட கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு சொன்னா குறிப்பிட்ட சொத்து தான் நாங்க சேர்த்து வைக்க முடியும். விளங்குதா? குறிப்பிட்ட சொத்துக்கு மேல எங்களால சேர்த்து வைக்க இயலாது. அப்ப இங்க வர்த்தக ஏகோபோக உரிமை எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டதுனால, நிலமானிய முறை எல்லாம் கைவிடப்பட்டதுனால அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுக்கு தேவையான மேலதிகமான சொத்துக்களை என்ன செய்றாங்க, சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ற அரசு தலையிட இயலாது. விளங்குதா? அப்ப ஆகவே இதுவும் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு ஒரு அடித்தளமாக அமைந்த ஒரு காரணியாக எங்களால அடையாளப்படுத்த முடியும். விளங்குதா? இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓ சார். ஓ.
அதே போல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். அதாவது இந்த ஒற்றை நிர்வாக கட்டமைப்பு 5வது பாயிண்ட்ஸா நீங்க எழுதிக் கொள்ளுங்க. ஒற்றை நிர்வாக கட்டமைப்பும் முதலாளித்துவ பொருளாதாரத்துல ஒரு பங்களிப்பு செய்தது என்று சொல்லிக் கொள்ளலாம். இதை நீங்க எவ்வாறு இது முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க அப்போ. எப்படி நினைக்கிறீங்க? அதாவது முழு நாடு முழுவதும் தடைகளின்றி அவங்களோட உற்பத்திகள் என்ன செய்யுது? பரவுது. இதுதான் ஒரு பிரதானமான காரணம். இப்ப ஒருமைப்படுத்தப்பட்ட இந்த ஒற்றை நிர்வாக கட்டமைப்புல ஏற்பட்ட விளைவுல ஒண்ணுதான் வந்து நாடு முழுவதும் தடைகளின்றி மூலதனமும் உழைப்பும் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. விளங்குதா? அப்ப அவங்களோட உற்பத்திகளை என்ன செய்யுது? நாடு முழுவதும் தடைகளின்றி எல்லா இடத்துக்கும் போகுது. அப்ப இதுதான் வந்து அப்ப இதனால என்ன செய்யப்படுது? அவங்களோட உற்பத்தி அதிகரிக்குதா இல்லையா? அப்ப உற்பத்தி பொருளாதாரம் அதிகரிக்கும் போது அங்க முதலாளித்துவ பொருளாதாரம் ஏற்படுது. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப கண்டியையும் கரையோரமும் கரையோர பகுதிகள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்க்கப்படுது. அதே போல 16ஆக இருந்த மாகாணம் நாடு முழுவதும் 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அப்ப இவ்வாறான நிர்வாக வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்ததன் பிறகு வர்த்தக ஏகபோக உரிமையும் இல்லாமல் செஞ்சிட்டாங்க. ஆகவே அவங்களோட வர்த்தக செயற்பாடுகள் எல்லாம் நாடு முழுவதும் தடையின்றி, சரியா, நாடு முழுவதும் தடையின்றி பரவலாக எல்லா இடத்துக்கும் அவங்களோட உற்பத்தி போய் வந்தது. அப்ப இதனால் என்ன செய்யப்படுது? அவங்களோட பொருளாதாரம் தான் மேலும் வளர்ச்சி அடைந்தது. அப்ப ஆகவே அவங்களோட சொத்துக்கள் அதிகமாக கிடைத்ததுனால இங்க வந்து ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு பேசுறே விளங்குதா? பேசுறே விளங்குதா இப்ப? சார் விளங்குது. ஓகே. அடுத்த 6வது பாயிண்ட்ஸா நாங்க கொடுக்கலாம். பணப்பொருளாதார முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டமை. சரியா? இதுவும் வந்து ஒரு பிரதானமான காரணியாக அடையாளப்படுத்த முடியும். இப்ப பணப்பொருளாதார முறைமைன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ராஜகாரிய முறை மற்றும் வர்த்தக ஏகோபோக உரிமை இல்லாமல் செய்யப்பட்டதுனாலையும் இந்த வர்த்தகத்துல விரிவாக்கம் ஏற்பட்டதுனாலையும் இந்த பண்டமாற்று முறை என்கிறது வந்து படிப்படியாக மறைந்து காணப்பட்டது. ஏண்டா 1833ஆம் ஆண்டு அந்த காலனித்துவ ஆட்சிக்கால அந்த அரசியல் யாப்புகள் உருவாக்குறதுக்கு முன்னுக்கும் இலங்கையில் இருந்தது வந்து இந்த பண்டமாற்று முறை. அப்ப இந்த பண்டமாற்று முறை என்ன செய்யப்படுது? படிப்படியாக மறைந்து நாணய பயன்பாடு அல்லது பண பொருளாதார முறைமைங்கிறது வந்து தீவிரமடைஞ்சி. அப்ப இங்க வந்து உழைப்புக்கு வந்து ஊதியமாக என்ன செய்யப்படுது? பணம் தான் வழங்கப்படுது. ஆகவே இங்க பணம் வழங்கப்பட்டதுனால அங்க வரிகள் எல்லாம் என்ன செய்யப்படுது? கட்டணங்களாக அல்லது பணமாகவே வந்து என்ன செய்யப்படுது? அறவிடப்படுது. அப்ப ஆகவே இவ்வாறு பணமாக அறவிடப்படும் போதும் அங்க வரிகள் என்ன செய்யப்படுது? பணமாக கொடுக்கறதுனால அங்க வந்து என்ன செய்யப்படுது? ஒரு பொருளாதார முறைமை முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாற்றம் அடைகிறதுல இதுவும் ஒரு பங்களிப்பு செய்ததாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். விளங்குதா? அதே போலதான் 7வது பாயிண்ட்ஸா நாங்கள் கொடுக்கலாம், போக்குவரத்து மற்றும் மேம்பால விரிவாக்கம். சரியா? போக்குவரத்து, அதே போல நவீன போக்குவரத்து உட்கட்டமைப்பு வளர்ச்சி, இதை நாங்கள் உதாரணமா சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா, இப்ப முதலாளித்துவ பொருளாதாரத்துல பிரதானமான முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னா, தங்களோட உற்பத்தியை வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்வாங்க. சரியா? அதாவது விரைவாக ஏற்றுமதி செய்வாங்க. வழங்குதா? அப்ப இது வந்து ஒரு பிரதானமான விடயம். தங்களோட உற்பத்தியை மிக விரைவாக ஏற்றுமதி செய்து, சரியா, அதாவது துறைமுகங்களுக்கும் அதே போல அஹ், ஏனைய ஏற்றுமதி செய்வதுன்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் துறைமுகங்களூடாக தான் ஏற்றுமதி செஞ்சாங்க. அப்ப துறைமுகத்துக்கு கொண்டு செல்றதுக்கு வந்து சிறந்த போக்குவரத்து வசதிகள் இருக்கணும். அப்ப ஆகவே இவ்வாறான சிறந்த போக்குவரத்து வசதிகளை செஞ்சு கொடுத்ததுனாலையும் அவங்களோட உற்பத்தியை அதிகமாக ஏற்றுமதி செஞ்சாங்க. அப்ப ஏற்றுமதி செய்யும் போது அவங்களோட உற்பத்தியை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் போது பொருளாதாரம், அதாவது அவங்களோட வருவாய் என்ன செய்யப்படுது? அதிகரிக்கப்படும். அப்ப ஆகவே அவங்க இந்த வர்த்தக ஏகபோக உரிமை இல்லாததுனால வருவாயை வந்து அவங்களே சேர்க்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது.
அப்ப இதனாலேயும் வந்து அவங்களோட பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பதற்கு இதுவும் வந்து ஒரு அடித்தளமாக இருந்ததாக எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். விளங்குதா? அப்ப இப்படித்தான் இலங்கையோட பொருளாதாரம் நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுவதில்லை. இவ்வாறான பங்களிப்புகள் பிரதானமான ஒரு விடயமாக அமைஞ்சிக்கு என்று சொல்லி எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப விளங்க பண்ணீங்களா? 7 பாயிண்ட்ஸும் இதுல என்ன சரி டவுட் இருக்குதா? வேற என்ன சரி டவுட் இருக்கா அதுல? வேற என்ன சரி இல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் சொல்லுங்க அப்போ, இதை தவிர. அடுத்தது இன்னொரு பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம். மாகாணங்கள் அதை நம்ம 5 மாகாணங்கள் குறை. அதை நாங்க அந்த நிர்வாக இதுக்குள்ள சொல்லிட்டோம். நிர்வாக ஸ்திரத்தன்மை அதுக்குள்ள நான் சொல்லிட்டோம். இன்னொரு பாயிண்ட்ஸும் நீங்க கொடுக்கலாம். சாதி முறையிட செல்வாக்கு பலவீனம் அடைஞ்சதும் ஒரு முதலாளித்துவ பொருளாதார தோற்றம் பெறதுக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்று சொல்லி சொல்ல வர முடியும். எவ்வாறு இதை நாங்க முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம்? இந்த சாதி முறை வீழ்ச்சி அடைந்ததுனால எவ்வாறு முதலாளித்துவ பொருளாதாரம் தோற்றம் பெற்றது என்று நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க அப்போ. சிங்கள தமிழ் மக்களினுடைய அந்த இப்ப அடிப்படை இதில் அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த நிலமானிய சமூகத்துல மனிதர்கள், அதாவது நிலமானிய சமூகத்துல வந்து மனிதர்களோட சமூக அந்தஸ்து அவங்களோட சாதி சார்ந்த என்ன செய்யுது, அவங்களோட தொழிலை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்துச்சு. விளங்குதா? இப்ப அவங்களோட அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கு தானே. அப்ப இந்த தொழிலை வந்து தீர்மானிக்கிறது வந்து அவங்களோட சாதிகள் தான். சரியா? இப்ப உயர் அரச சேவையில் இருக்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட சாதிய மக்கள் தான் வந்து அரசு சேவையில் இருக்கலாம். சரியா? அதே போல விவசாயம் செய்யறது இந்த சாதி மக்கள் தான் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது டிவைட் பண்ணியிருந்தாங்க சாதியை. அப்ப இவ்வாறான இந்த சாதி முறையில வீழ்ச்சி அடைந்ததுனால இவ்வாறான இந்த பொருளாதாரத்துல இந்தந்த சாதி தான் செயற்படணும் அப்படின்னு ஒரு அந்தஸ்து இங்க இருக்கையில். அப்ப ஆகவே இது அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப சாதி எல்லாம் பலவீனம் அடைஞ்சதன் பிறகு அவங்க எல்லோரும் பெருந்தோட்ட உற்பத்தியில அவங்களோட ஈடுபாடை காட்டினாங்க. விளங்குதா? பெருந்தோட்ட உற்பத்தியில அவங்களோட ஈடுபாடை காட்டினாங்க. அப்ப இதனால என்ன செய்யப்படுது, பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. ஆகவே இதனால இலங்கையோட பொருளாதாரம் நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறுவதில் ஒரு பிரதானமான பங்கை வகித்தது என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். வேற என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? வேற என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? ஆங்கில கல்வி அறிமுகம் சொல்லலாமா சார்? எப்படி? ஆங்கில கல்வியா? ஆமா ஆங்கில கல்வியும் எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். ஆனா ஆங்கில கல்வின்னு சொல்லும்போது அதாவது நிர்வாக மொழியாக வணிக நிர்வாகத்திற்கு வந்து ஆங்கில கல்வி அவசியமாக்கப்பட்டது. சரியா? அதாவது இதனால வந்து ஆங்கிலம் கற்றவர்கள் வந்து சுதேச நடுத்தர வர்க்கத்தினராக இருந்தாங்க. அப்ப இங்க வந்து முக்கியமான விடயம் இந்த ஆங்கில கல்வியில இதுவும் வந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்யுது. குறிப்பாக வந்து இந்த நிர்வாக பணிகளை, அதாவது வங்கிட பெருந்தோட்டங்கள் அரசு திணைக்களங்கள்ல அஹ், வேலை செய்வதற்குரிய தகுதிகள் வந்து இவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. விளங்குதா? அப்ப இதுவும் வந்து ஒரு வகையில முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்தது என்று சொல்லி சொல்ல முடியும். குறிப்பாக என்னன்னு சொன்னா இவங்க தான் உற்பத்திகள்ல இந்த ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதன் பிறகுதான் என்ன செய்யப்படுது, உற்பத்திகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க. விளங்குதா? உதாரணமா இந்த ஆங்கில கல்வி படிச்சவங்க மட்டும்தான் என்ன செய்றாங்க, அவங்களோட உற்பத்திகளை எடுத்து ஏனைய நாடுகளுக்கு வந்து அவங்களோட பொருளாதாரத்தை கொண்டு போறாங்க. ஏன்னா அந்த இணைப்பு மொழியாக பொருளாதாரத்துல இணைப்பு மொழியாக இருந்தது வந்து ஆங்கிலம். இப்ப ஏனைய நாடுகளுக்கு வந்து அவங்களோட உற்பத்திகளை கொண்டு போய் இந்த உற்பத்திகள் சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்தி சம்பந்தப்பட்ட விளக்கங்களை அவங்களுக்கு வழங்குறது வந்து ஆங்கில மொழியால தான் வழங்குனாங்க. அப்ப இதனாலையும் வந்து அந்த பொருளாதாரம் ஆங்கிலம் கற்றவங்க தான் வந்து பெரும்பாலும் அவங்க அந்த உற்பத்திகளை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போனாங்க. ஆகவே இதுவும் வந்து
ஒரு பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி அடைந்தது, மாறுவதில் ஒரு பங்களிப்பு செய்ததுன்னு சொல்லிக்கொள்ள முடியும். வேற என்ன பாயிண்ட்ஸ் சொல்லலாம்? அப்போ 9வது பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றுமதி குறைக்கிறது. வேற ஏற்றுமதிக்கான தீர்வு வந்து குறைக்கிறது. விலங்கையில் ஏற்றுமதிக்கான தீர்வு அந்த வரிமுறை வந்து குறைக்கப்பட்டது. வரைமுறைகள் நம்ம பார்த்தோம் தானே. அந்த பணப்புழக்கம் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ்ல வரியை நாங்க சேர்த்திருக்கோம். வேற என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? இலங்கையை வந்து ஒரு நிர்வாகத்தின் கீழ் கொண்டு அதை வந்தது. நாங்க அந்த பாயிண்ட்ஸ் நாங்க சொல்லிட்டோமே, ஒற்றை நிர்வாகத்துக்கு கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் சொல்லிக்கோம். வேற என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? சுதந்திரமான ஊழியர் சந்தை சுதந்திரமான ஊழிய சந்தை நம்ம 2வது பாயிண்ட்ஸ்ல சொன்னோம், வர்த்தக ஏகோக உரிமை இல்லாமல் செஞ்சதுனால அப்படி நாங்க சொல்லியிருந்தோம். அப்ப இப்படி வந்து நாங்க கொடுத்துட்டு முடிவுரையை வந்து அழகா விமர்சன ரீதியாக முடிவுரை கொடுக்கணும். நீங்க இப்ப இதுக்கு முடிவுரை கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, இப்ப இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததுனால தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ உதாரணமா அங்க வேலை செய்யறவங்களோட ஊதியங்கள் வந்து என்ன செய்யப்படுது, சுரண்டப்பட்டது. குறிப்பாக அது இப்ப கூட இலங்கையில நடைமுறையில் இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு தீமையான விடயம்தான், இந்த காலனித்துவ ஆட்சி காலப்பகுதியில் பெருந்தோட்ட உற்பத்தியில வேலை செஞ்ச அந்த ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட வேலைக்கேற்ற சம்பளத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதே போல இந்திய தொழிலாளர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதுனாலையும் அவங்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கான சுதந்திர செயற்பாடுகள், அவங்களோட பொருளாதார ரீதியான அவங்களோட அஹ், ஏனைய நடவடிக்கைகள், அவங்களோட உரிமைகள் எல்லாம் என்ன செய்யப்படுது, இல்லாமல் செய்யப்படுது. முதலாளிமார்கள கடுமையான அடக்குமுறை கீழே அவங்க இப்ப வரைக்கும் இருக்காங்க என்று சொல்லி ஒரு விமர்சன ரீதியான ஒரு முடிவுரையை இதுக்கு நீங்க கொடுக்கணும். சரியா? அப்ப எப்படி கொடுத்தால்தான் வந்து இதுக்கு ஒரு 19 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 20க்கு அநேகமான மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப இதுக்கு லாஸ்டா நான் போட்ட மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ் தான் இந்த எக்ஸாம்ல. ஆக கூட ஒரு ஆள் எடுத்திருக்காங்க 15 மார்க்ஸ். சரியா? அதுக்கு மேல யாருமே இருக்கையில. ஆகவே இப்படித்தான் வந்து இதுக்கு நாங்க ஆன்சரை கொடுக்க போறோம். அப்ப இப்படி அதாவது நிலமானிய முறையிலிருந்து முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு மாறினதை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லயும் நீங்க என்ன செய்யணும், எடுத்து காட்டணும். விளங்குதா? அப்ப எவ்வளவு வழங்கிட்டா உங்களுக்கு? சார். வேற என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல சார். ஓகே மிஸ்பா, வங்கி தோற்றம் பெற்றது அதை நாங்க அந்த பணப்புழக்கம் சம்பந்தப்பட்ட விடயத்துல நாங்க அந்த பாயிண்ட்ஸை நாங்க கொடுக்கலாம். அடுத்து 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வியை பாருங்க. சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையில் நவீன அரசு தோற்றம் பெறுவதில் டொனமூர் அரசியலமைப்பு பாரிய பங்களிப்பு செய்துள்ளது. அப்ப நவீன அரசு தோற்றம் பெறுவதில் டொனமூர் அரசியலமைப்பின் பங்கை விரிவாய் ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20 மார்க்ஸ். சரியா? அப்ப இது சம்பந்தப்பட்ட அதாவது இந்த கேள்வி சம்பந்தப்பட்ட விளக்கத்தை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். நவீன அரசு அப்படின்னா என்னன்னு சொல்லி. அப்ப நவீன அரசுன்னு சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும், நவீன ரீதியாக உலகளாவிய ரீதியில என்ன அரசு நடைமுறையில இருக்கி என்கிறத விளக்குற ஒன்று தான் வந்து நவீன ரீதியான அரசு. சரியா? அப்ப நல்லா விளக்கணும், நவீன ரீதியான அரசுன்னு நீங்க சொல்றாங்க. நவீன அரசுன்னு சொல்லாம நவீன ரீதியான அரசுன்னு சொல்றாங்க. அப்ப நவீன ரீதியான அரசுன்னு சொன்னா ஜனநாயக அரசு. அப்ப சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கையில ஜனநாயக அரசு தோற்றம் பெறுவதில் டொனமூர் அரசியலமைப்பு செய்த பங்களிப்பு அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு அறிமுகத்தை சொல்லணும். 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் அமைப்புல 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப இந்த டொனமூர் அரசியலமைப்புல கொண்டு வரப்பட்ட முக்கியமான அம்சங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இலங்கையில வந்து ஒரு ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் ஒரு பாரிய பங்களிப்பை செஞ்சது என்று சொல்லி நீங்க ஒரு அறிமுகத்தை ஒரு விளக்கமான ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும். சரியா? இப்ப இப்ப எப்படி அறிமுகம் கொடுப்பீங்க சொல்லுங்க அப்போ. அறிமுகம் எப்படி எழுதுவீங்க இதுக்கு? இந்த 2 விடயமா அதுக்குள்ள அடக்கப்படணும். சரி, நான் சொல்றேன் அறிமுகம் எப்படி எழுதுன்னு சொன்னா,
முதல்ல வந்து நீங்க அறிமுகத்துல வந்து 1931 டொனமூர் 1931 இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாவது பிரதானமான அரசியல் சீர்திருத்தம் இந்த டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தம். குறிப்பாக இந்த டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் சர்வஜன வாக்குரிமை, பிரதேசவாரி பிரதிநிதித்துவம், அரசு கழகம், நிறைவேற்று குழு முறை இவ்வாறான பல விடயங்கள் என்ன செய்றாங்க, அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அப்ப இவ்வாறான இந்த முக்கியமான அம்சங்கள் அதே போல இந்த முக்கியமான அம்சங்கள் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால பல விளைவுகளை இலங்கை சந்தித்தது. சரியா? அந்த அடிப்படையில் அவ்வாறான விளைவுகள் இலங்கையில் பிற்காலத்தில் ஒரு ஜனநாயக ரீதியான, அதாவது நவீன அரசுங்கிறது வந்து தற்போது நடைமுறையில் இருக்கிற பிரதானமான அரசு. ஆகவே இலங்கையில் பிற்காலத்தில் ஒரு நவீன ரீதியான ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் பாரிய பங்களிப்பு செய்தது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில் இந்த முக்கியமான அம்சங்கள் எவ்வாறு ஜனநாயக ரீதியான அரசு ஒன்று தோற்றம் பெறுவதில் பங்களிப்பு செய்தது என்பதை பின்வரும் நியாயங்களூடாக நாங்கள், அல்லது பின்வரும் முக்கியமான அம்சங்களூடாக எங்களால் நிரூபிக்கக்கூடியதாக அமையும் என்று சொல்லி பாயிண்ட்ஸ், அதாவது முதலாவது பாயிண்ட்ஸ், ரெண்டாவது பாயிண்ட்ஸ், மூணாவது பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல அதுக்குரிய விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். வணங்குதா? இப்ப சொல்லுங்க, என்னென்ன ஜனநாயக ரீதியான அம்சங்கள் தோற்றம் பெறுது? இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. முதலாவது பாயிண்ட் சொல்லுங்க ஆபம். சர்வசன வாக்குரிமை ஓகே, வெரி குட். சர்வஜன வாக்குரிமை தோற்றம் பெற்றது. சரியா? அப்ப இந்த டொனமூர் அரசியலமைப்புல கொண்டு வரப்பட்ட பிரதானமான அம்சம் தான் சர்வஜன வாக்குரிமை. அதாவது 1910ஆம் ஆண்டு குருமெக்கலம் யாப்பு சீர்திருத்தத்தில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆகவே இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்த டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதாவது சர்வஜன வாக்குரிமை என்று சொல்லும்போது 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வாக்குரிமை தான் இந்த சர்வஜன வாக்குரிமை. வழங்குதா? அப்ப இந்த இதனூடாக என்ன செய்யறாங்க, தங்களோட பிரதிநிதிகளை தெரிவு செய்யறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இலங்கையர்களுக்கு கிடைக்கப்படுது. வழங்குதா? தங்களோட பிரதிநிதிகளை தெரிவு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இலங்கை மக்களுக்கு கிடைக்குது. ஆகவே இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் வருவதில் ஒரு பாரிய பங்களிப்பு செய்தது. குறிப்பாக தங்களோட பிரதிநிதிகளை தெரிவு செய்து தங்களோட இறைமை அதிகாரத்தின் ஊடாக ஆட்சி செயற்பாடை கொண்டு நடாத்துவதில் இந்த சர்வஜன வாக்குரிமை ஒரு பாரிய பங்களிப்பை செய்தது. ஆகவே ஒரு வாக்குரிமை, அதாவது ஜனநாயகம்ங்கிறது தோற்றம் வருவதில் வாக்குரிமையிட பரவல், அதாவது மக்கள் இறைமையை நடைமுறைப்படுத்துறதுக்கு அடிப்படையாக அமைகிறது வந்து இந்த வாக்குரிமை. ஆகவே ஒரு ஜனநாயகத்தின் பிரதானமான அம்சம் மக்கள் இறைமை. ஆகவே இந்த மக்கள் இறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தம் இலங்கையர்களுக்கு வழங்கினது. அப்ப இதனால ஒரு ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் வருவதில் டொனமூர் அரசியலமைப்பு ஒரு பிரதானமான ஒரு பங்களிப்பை, அதாவது சர்வஜன வாக்குரிமை ஒரு பிரதானமான ஒரு பங்களிப்பை வழங்கியது என்று சொல்லி நீங்க சொல்லிக்கொள்ளணும். வழங்குதா? இது வழங்கிட்டா? சரியா? அப்ப இதை மையமாக வச்சு உங்களோட விளக்கத்தை நீங்க அமைச்சு கொள்ளணும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க அப்போ. ரெண்டாவது பாயிண்ட்ஸ். நிர்வாக குழு முறை அறிமுகம். ஓகே, வெரி குட். நிர்வாக குழு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப நிர்வாக குழு முறை என்று சொல்லும்போது டொனமூர் அரசியலமைப்புல நிறைவேற்று துறைக்கு பொறுப்பாக அமைந்த பிரதானமான ஒன்று தான் வந்து, அதாவது நிறைவேற்று செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒன்று தான் வந்து இந்த நிர்வாக குழுமை. குறிப்பாக அரசு கழகத்தில் இருக்கிற 61 பேர்ல 3 அரச காரியதரிசி, தேசாதிபதி எல்லாம் கழிச்சு ஏனையவர்கள் என்ன செய்யறாங்க வந்து நிர்வாக குழு முறைகளை கொண்டு போறாங்க. அப்ப இந்த நிர்வாக குழு முறையில வந்து 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 7 பொறுப்புகள் வழங்கப்படுது. அப்ப இங்க வந்து நிர்வாக குழு முறைமை எவ்வாறு இலங்கையில ஒரு ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் வருவதில் பங்களிப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா, இங்க வந்து இந்த நிர்வாக குழு முறையில் இருக்கிற வேலை செஞ்சவங்க, அதாவது நிர்வாக குழு முறையில தலைவராக இருந்தவங்க எல்லாம் வந்து இலங்கையில ஒரு ஜனநாயக அரசு தோற்றம் பெறுவதற்கு பாரிய பங்களிப்பு செய்தவங்க, சுதந்திரத்துக்கு போராடியவங்க. உதாரணமா டிஎஸ்என் நாயக்கா, அதே போல CWW கண்ணங்கரா, இவங்க எல்லாம் வந்து அதில் இருந்தாங்க. அப்ப ஆகவே இவங்களுக்கு வந்து ஜனநாயக ரீதியான நிர்வாக ரீதியான பயிற்சி இங்க கிடைத்தது. அப்ப இதனால வந்து இங்க வேலை செஞ்சவங்களுக்கு வந்து நிர்வாக ரீதியான பயிற்சி கிடைக்கப்பட்டதுனால பிற்காலத்துல இலங்கையை வந்து ஒரு சிறப்பான ஒரு ஜனநாயக ரீதியான அரசாக கொண்டு செல்வதற்கு இவங்களோட பங்களிப்பு பிரதானமான ஒரு பங்களிப்பா இருந்தது. உதாரணமா இலங்கையில சுதந்திர இலங்கையில முதலாவது பிரதமராக டிஎஸ் சேனநாயக்க என்ன செய்றாரு, இருக்காரு. அப்ப ஆகவே இது வந்து ஒரு பிரதானமான விடயம்.
சரியா? இலங்கையில் ஜனநாயக அரசு தோற்றம் பெறுவதில் இதுவும் ஒரு முக்கியமான விடயம். அதே போல இந்த நிர்வாக குழுமுறையை நீங்க பார்க்கும்போது நாற்ற நிறைவேற்றுத்துறைக்கு பிரதானமாக பங்களிப்பு செய்த ஒரு ஒரு அமைப்பாக அல்லது ஒரு துறையாக வந்து இந்த நிர்வாக குழு முறையை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். சரியா? இப்போ இதுவும் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் ஒரு பாரிய பங்களிப்பு செய்தது. அதே போல மூன்றாவது சொல்லுங்க, அரசியல் கட்சிகளோட தோற்றம், அதை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். மூணாவது வந்து அரசியல் கட்சிகளோட தோற்றம். அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஜனநாயகத்துல புவியீர்ப்பு மையமாக அரசியல் கட்சி இருக்குது. இப்ப சிக்மன் நியூமன் சொல்றார் வந்து ஒரு அரசியல் கட்சிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தின் புவியீர்ப்பு மையமாக தொழிற்படுகின்றது அப்படின்னு சொல்லி சிக்மன் ஃப்ரைட் சொல்றாரு. அப்ப ஆகவே இவர கருத்துப்படி ஒரு ஜனநாயகத்துக்கு அவசியமான ஒரு காரணி அரசியல் கட்சி. ஜனநாயகத்தை கொண்டு நடாத்துறதுக்கு அவசியமாக இருக்கிற பிரதானமான காரணம் என்னது? அரசியல் கட்சி. விளங்குதா? அப்ப ஆகவே ஒரு ஜனநாயகத்தை கொண்டு நடாத்துறதுக்கான அரசியல் கட்சிக்கான ஒரு தளத்தை இந்த டொனமோர் அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்து கொடுத்தது. அதாவது வாக்குரிமை அங்க பரவலாக்கப்பட்டதை தொடர்ந்து, சரியா, அதாவது அந்த தேர்தலில் போட்டியிடுறவங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக அரசியல் கட்சியில தேவை அங்க என்ன செய்யப்படுது? முன்னெடுப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் தான் வந்து 1935ஆம் ஆண்டு இன்னும் பெரேரா தலைமையில லங்கா சமசமாஜ கட்சி தோற்றம் வருது. அதுக்கு பிறகு அந்த லங்கா சமசமாஜ கட்சி தான் வந்து இலங்கையிட பல கட்சிகள் தோற்றம் பெறதுக்கு அடித்தளமாக அமைந்த பிரதானமான ஒன்று. அப்ப இந்த லங்கா சமசமாஜ கட்சியில இருந்தால் லங்கா கம்யூனிஸ்ட் கட்சி அது தோற்றம் பெறுது. அதே போல வந்து அதுக்கு பிறகு வந்து தோற்றம் பெற்ற தமிழரசு கட்சி, அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா ஐக்கிய தேசிய கட்சி, அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இப்படி வந்து கட்சிகளோட தோற்றம் வந்து இடம்பெற்று இருந்தது. அப்ப ஆகவே ஒரு ஜனநாயகத்துக்கு பிரதானமான ஒரு பங்களிப்பு செய்த பிரதானமான ஒரு விடயம் அரசியல் கட்சி. அப்ப இது வந்து டொனமூர் அரசியலமைப்பு செய்ததுல ஒரு இந்த விளைவுகள் வந்து ஒரு ஜனநாயக தோற்றம் வருவதில் ஒரு பங்களிப்பு செய்தது. அடுத்து 4வது பாயிண்ட்ஸ் என்ன கொடுக்கலாம்? பிரதிநிதித்துவத்தில அறிமுகம். பிரதிநிதித்துவ முறையில் அறிமுகத்தை கொடுக்கலாமா இல்லையா? உங்களுக்கு தெரியும், பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப இதுவும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப இதுவும் வந்து ஜனநாயகத்துக்கான ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு பிரதானமான காரணம். பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் சொல்லும் போது குறிப்பாக இந்த பிரதிநிதித்துவ முறை. பிரதிநிதித்துவம் என்று சொல்றது வந்து மக்கள் தங்களோட வாக்குகளின் ஊடாக தங்களோட பிரதிநிதிகளை தெரிவு செய்து அதன் ஊடாக மக்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை அடைந்து கொள்ற, மக்கள் எதிர்பார்க்கும் ஜனநாயக ரீதியான விடயங்களை அடைந்து கொள்ற, மக்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் வந்து இவ்வாறான பிரதிநிதித்துவ முறை என்ன செய்யப்பட்டது? அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த டொனமூர் அரசியலமைப்பு ஒரு பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை என்ன செய்யப்படுது? நடைமுறைப்படுத்துது. குறிப்பாக இலங்கை 50 பிரதேசமாக பிரிக்கப்பட்டு ஒரு பிரதேசத்திலிருந்து தலா ஒருவர் வீதம் மொத்தமாக 50 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதே போல வந்து 8 பேர் நியமனம் மூலம் ஒட்டுமொத்தமாக 61 பிரதிநிதிகள் வந்து இங்க மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாங்க. ஆகவே இதனால வந்து மக்கள் தங்களோட தேவைகள் அடைஞ்சு சொன்னாங்க. ஜனநாயக ரீதியான செயற்பாட்டுக்கு கீழே மக்கள் கொண்டு வந்தாங்க. மக்களோட அங்க உரிமைகள் வந்து வெளிப்படையாக வழங்கப்படாவிட்டாலும் ஒரு சில முக்கியமான சில உரிமை சம்பந்தப்பட்ட கோஷங்கள் இடப்பட்டது. ஆகவே இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முழுமையான இலங்கையில வந்து ஒரு முழுமையான ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில்லை. இது ஒரு பிரதானமான ஒரு பங்களிப்பு செய்தது. சரியா? அதே போல 5வது பாயிண்ட்ஸ் நாங்க கொடுக்கலாம், மந்திரி சபையில தோற்றம். 5வது பாயிண்ட்ஸ் நாங்க சொல்லிக் கொள்ளலாம், மந்திரி சபையில தோற்றம். இது எவ்வாறு ஜனநாயக ரீதியான அரசுக்கு பங்களிப்பு செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஜனநாயகத்தன்மையான அரசியலமைப்புக்கு உதாரணமா நாங்க சொல்றது என்னது? மந்திரி சபை அரசியலமைப்பு முறை. உங்களுக்கு தெரியும், மந்திரி சபைக்கும் ஜனாதிபதி அரசியலமைப்புக்குள்ள வேறுபாடு நின்றா, ஜனாதிபதி அரசியலமைப்பு ஜனநாயகத்தன்மை குறைவானது, ஆனால் வினைத்திறன் கூடியது. ஆனா மந்திரி சேவை அரசியலமைப்பு எப்படின்னு சொன்னா ஜனநாயகத்தன்மையான வினைத்திறன் குறைந்தது. அப்ப இங்க ஜனநாயகத்தன்மை ஏற்படுவதற்கு பிரதானமாக அமையும் காரணம் என்னன்னு சொன்னா மக்களுக்கு பொறுப்பு கூறுறது. ஏண்டா மந்திரிமார்களை தெரிவு செய்யறது வந்து மக்கள். வழங்குதா? அப்ப ஆகவே அங்க வந்து மக்களுக்கு வந்து பொறுப்பு கூறணும், அதே போல அங்க கூட்டு பொறுப்போட செயற்படணும் என்ற ஒரு முறை இங்க இருக்குது. அப்ப ஆகவே இலங்கையில பிற்காலத்தில் ஒரு மந்திரி சபை அரசியலமைப்பு உருவாக்கம் பெறுவதற்கும் பிற்காலத்தில் மந்திரி சபையுடன் கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான முழுமையான ஜனநாயக ரீதியான அரசு
தோற்றம் பெறதுக்கும் இந்த டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் வழங்கப்பட்ட மந்திரி சபை வந்து பிரதானமான ஒரு பங்களிப்பாக அமைந்தது என்று சொல்லிக்கொள்ள முடியும். சரியா? வேற 6 பாயிண்ட்ஸ் என்னதை கொடுக்கலாம் சொல்லுங்க அப்போ. பொது சேவை ஆணைக்குழு. 6 பாயிண்ட்ஸ் என்னதை கொடுக்கலாம்? பொது சேவை ஆணைக்குழு. பொதுச்சேவை ஆணைக்குழு. அதையும் தாண்டி இன்னும் நல்ல பாயிண்ட்ஸ் சொல்லுங்க அப்போ. சார். சொல்லுங்க. அரச கழகம். அரசு கழகம்னு சொல்லும்போது நம்ம அதை நிர்வாக குழு முறையோட சம்பந்தப்படுத்தி அமைச்சரவையா சார்? பார்த்தோம். சரியா? அமைச்சரவைன்னு சொல்லும்போது நாங்க மந்திரி சபையோட தொடர்புபடுத்தி பார்த்தோம். வேற என்ன பாயிண்ட்ஸ் நீங்க கொடுப்பீங்க? யோசிங்க. 6 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எப்படி? அரசியல் சமத்துவம் ஏற்பட்டிக்கா இல்லையா? சொல்லுங்க அப்போ. 6 பாயிண்ட்ஸா? அரசியல் சமத்துவம் ஏற்பட்டிக்கா இல்லையா? இன்னொரு கவரேஜ் பிரச்சனை அதான் கட் ஆகி வருது. அரசியல் சமத்துவம் ஏற்பட்டிக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியும், டொனமூர் அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட இந்த சர்வசன வாக்குரிமை இலங்கை வரலாற்றிலே வந்து பெண்களுக்கான அரசியல் சமத்துவம் மற்றும் வாக்குரிமை கிடைத்ததை உறுதி செஞ்சு. அப்ப இது வந்து ஆண்களுக்கு சமமான அரசியல் சமத்துவம் என்ன செய்யப்படுது, பெண்களுக்கு வழங்கப்படுது. அப்ப இதன் விளைவாக வந்து பெண்களை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதே போல வந்து பெண்களுக்கான கல்வி, அதே போல பெண்களுக்கான சுகாதாரம், அதே போல குழந்தை நல சார்ந்த திட்டங்கள், சரியா? அதே போல ஏனைய பல நலன் சார்ந்த திட்டங்கள் வந்து உருவாக்கப்படுது. அப்ப ஆகவே ஆண்களுக்கு சமமான பெண்களுக்கும் அரசியல் ரீதியான ஒரு சமத்துவம் அங்கு கிடைக்கப்படுது. அப்ப ஜனநாயகத்தின் பிரதானமான பண்பு என்னது? அரசியல் சமத்துவம். ஜனநாயகத்தின் பிரதானமான பண்பு என்ன பிள்ளைகள்? அரசியல் சமத்துவம். அப்ப ஆகவே அரசியல் சமத்துவம் இங்க ஏற்படுறதுனால பெண்களுக்கான அரசியல் அரசியல் சமத்துவம் ஏற்பட்டதுனால ஆண் மற்றும் பெண்களுக்கான அரசியல் ரீதியான சமத்துவம் கிடைக்குது. அப்ப ஆகவே இதுவும் வந்து ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் வருவதில் ஒரு பிரதானமான அடித்தளமாக இருந்தீங்க. அதே போல இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க அப்போ. 7 பாயிண்ட்ஸா? சமூக நலன்புரி அரசு கொள்கையில தோற்றத்தை பொறுப்பு நாங்க சொல்லலாமா இல்லையா? கூறக்கூடிய மட்- எப்படி சொல்லுங்க? பொறுப்பு கூறக்கூடிய மற்றும் நலன் பெண் எஸ், அதுதான். அதாவது ஒரு சமூக நலன்புரி அரசு அல்லது பொறுப்பு கூறுகின்ற அரசு ஒன்று தோற்றம் பெறதுக்கான ஒரு அடித்தளமாக இருந்தது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஆஹ், இப்போ வந்து சமூக நலன்புரி அரசு என்று சொல்லும்போது இப்ப சமூகத்தில் இருக்கிற உயர்வானவர்களும் சாதாரணவர்களும் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று. சரியா? இப்ப உதாரணமா ஆஹ், இதுக்கு முன்னுக்கு கோல்ஃபுக் சீரத்துக்கு முன்னுக்கு வந்து இப்போ ஆங்கில கல்வியெல்லாம் கற்றவங்க வந்து சமூகத்தில் உயர்வாக இருந்தவங்க தான் கற்றுக்கொண்டாங்க. அப்போ அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. ஆனால் டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் வந்து ஒரு நலன்புரி அரசு ஒன்று இங்கே தோற்றம் பெறுறது. நலன்புரி அரசுன்னு சொன்னால் மக்கள்ற, அதாவது அனைத்து மக்களோட தேவைகளையும், முக்கியமான தேவைகள், சரியா, அந்த தேவைகளை இலகுவாக அணுகக்கூடிய வழிகளை செய்து கொடுக்கிற ஒன்றுதான் வந்து இந்த நலன்புரி அரசு. அப்ப இங்க வந்து உதாரணமா இந்த நுணம்பூர் அரசியலமைப்பு செய்யறதுல சர்வசன வாக்கு, அதாவது இலவச கல்வி முறைமை இங்க அறிமுகப்படுத்தப்படுது. டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர் அவங்களால வந்து இலவச கல்வி முறை, அதே போல சுகாதார வசதிகள்,
அதே போல வந்து விவசாய குடியேற்ற திட்டங்கள், இப்படியான பல உட்கட்டமைப்பு விடயங்கள்லாம் வந்து என்ன செய்யப்படுது, இங்க தோற்றம் பெறுது. அப்ப ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் வந்து என்ன செய்யப்படுது, இலங்கையில ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நலன்புரி ரீதியான ஒரு அரசு தோற்றம் பெறுவதில் இது வந்து ஒரு பாரிய பங்களிப்பு செய்தது. குறிப்பாக அதாவது சமூக நலன்புரி அரசு கொள்கையில தோற்றம், அதே போல பொறுப்பு கூறுகின்ற அரசினால இவ்வாறான பல செயற்பாடுகள் இங்க தோற்றம் பெறுது. அப்ப இதுவும் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் ஒரு பாரிய பங்களிப்பு செய்தது. சரியா? அதே போல இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க அப்போ. சொல்லுங்க. எட்டாவது point சொல்லுங்க அப்போ. நீங்க பேசுறது விளங்குற ஒரு ஆள் பேசுறீங்க, சரியா எனக்கு விளங்குது இல்ல. நான் பேசுறது கிளியரா விளங்குது தானே? சரி, எட்டாவது பாயிண்ட்ஸை நாங்க சொல்லிக் கொள்ளலாம். உள்ளூர் சுயாட்சி பயிற்சிகளும் பொறுப்புக்கூறலும் இடம்பெற்றது. இப்ப பொறுப்பு கூறுகின்ற ஒரு அரசு வந்து இங்க தோற்றம் பெற்றது. சரியா? உதாரணமா பொறுப்பு கூறுகின்ற அரசு தோற்றம் பெறதுக்கு அடித்தளமாக அமைந்த ஒரு காரணி, அதாவது ஜனநாயகத்துக்கு வந்து பிரதானமான ஒரு விடயம் பொறுப்பு கூறுகின்ற அரசு. அப்ப மக்கள் தான் என்ன செய்றாங்க, தங்களோட பிரதிநிதிகளை தெரிவு செய்றாங்க. குறிப்பாக 50 பிரதேசமாக பிரிக்கப்பட்டது. அப்ப 50 பிரதேசத்துக்கும் 50 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டாங்க. அப்ப இவங்களை தெரிவு செய்யறது யாரு? மக்கள். அப்ப ஆகவே மக்கள் தங்களை இன்னொரு தரம் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அங்க ஆட்சியாளர் என்ன செய்யணும்? கட்டாயம் பொறுப்பு கூறக்கூடியவனாக இருக்கணும். ஆகவே அவன் என்ன செய்றான்? தன்னை இன்னொரு தரமும் தெரிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவும், சரியா? அதே போல வந்து ஊர்ல வந்து அந்த பிரதேசத்துல தொடர்ந்தும் அபிவிருத்திகளை செய்வதற்காகவும் ஒரு பொறுப்பு கூறுகின்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படான். கட்டாயம் அவன் மக்களுக்கு பொறுப்பு கூறணும். அப்படி பொறுப்பு கூறாட்டி அவன் இன்னும் சில மக்கள் தெரிவு செய்ய மாட்டாங்க. அப்ப ஆகவே இந்த பொறுப்பு கூறுகின்ற அரசாங்கம் இங்க தோற்றம் பெற்றதுனாலையும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசு தோற்றம் பெற்றது. ஆகவே இதனால வந்து ஒரு உள்ளூர் பொருளாதாரமும் உள்ளூர் உட்கட்டமைப்பு வசதிகளும் மிக அதிகமாக துரிதமாக வளர்ச்சி அடைந்தது. உதாரணமா 50 பிரதேசத்துக்கும் 50 பிரதிநிதிகள் இருக்க, இப்போ ஒரு பிரதேசத்துக்கு பொறுப்பான அந்த 50 பிரதேசத்துக்கும் பொறுப்பானவங்க வந்து தங்களோட பிரதேசத்தை கவனிக்கும் போது ஒட்டோவா 50 பிரதேசமும் என்ன செய்யப்படும்? அபிவிருத்தி அடைந்து வரும். அபிவிருத்தி அடையும். அப்ப 50 பிரதேசமும் அபிவிருத்தி அடையும் போது அங்க நாடும் வந்து என்ன செய்யப்படுது? அபிவிருத்தி அடையுது. அப்ப ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் ஒரு பிரதானமாக அமைந்த ஒரு, அதாவது நடைமுறை அரசியலமைப்புல ஜனநாயக ரீதியான அரசு தோற்றம் பெறுவதில் பிரதானமாக அமைந்த ஒரு காரணியாக சொல்லிக்கொள்ள முடியும். சரியா? அப்ப நீங்க முடிவுரை கொடுக்கும் போது இப்ப விமர்சன ரீதியாக தான் முடிவுரை கொடுக்கணும். அப்ப குறிப்பாக இப்ப மேற்கூறப்பட்ட அடிப்படையில் இவ்வாறான ஜனநாயகத்துக்கான பல நலத்திட்டங்களை டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தம் வழங்கினாலும் பல பாதகமான விளைவுகளும் என்ன செய்யப்படுது? டொனமூர் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் வழங்கப்படுது தான் நிற்குது. உதாரணமா வந்து இனவாரி பிரதிநிதித்துவ முறை நீக்கப்பட்டதுனால பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்படுது. இப்ப குறிப்பா பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்படுறதுனால சிறுபான்மை தலைவர்களுக்கு மத்தியில் அரசியல் பலவீனம் மற்றும் பாதுகாப்பு அச்சம் வந்து தோற்றுவிக்கப்பட்டு விளங்குதா? அப்ப இதுக்குத்தான் வந்து ஜிஜி பொன்னம்பலம் என்ன செய்யறாரு வந்து 50க்கு 50 கோரிக்கையை அந்த குறிப்பாக சட்டமன்றத்தில் 50க்கு 50 உறுப்பினர்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விட்டாரு. இப்ப இனவாரி பிரதிநிதித்துவம் பண்ணிக்கும் போது இனங்கள் விகிதாசாரத்துக்கு ஏற்றால் போல இனங்கள் தெரிவு செய்யப்பட்டு, ஆனா பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டதுனால பிரதேச ரீதியான பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட்டு, அப்ப இதனால வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சில பாதிப்பு ஏற்படும் தானே. அப்ப இது வந்து ஒரு வகையில பாதிப்பு செலுத்தியது அப்படின்னு சொல்லி ஜிஜி பொன்னம்பலம் என்ன செய்யறாரு, அவர் கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதே போல வந்து அதே போல வந்து இந்த அரசியல் கட்சியோட வளர்ச்சி என்ன செய்யப்படுது, இதுவும் வந்து ஒரு சில ஒரு சந்தர்ப்பத்துல வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஜனநாயக ரீதியான அரசுக்கு சற்று எதிராகவும் செயற்படுது. அதாவது குறிப்பாக இனத்துவ கட்சிகளோட தோற்றம். அரசியல் கட்சிகள்னு சொல்லும் போது இலங்கையில வந்து அதிகமாக இனத்துவ கட்சிகள் தோற்றப்பட்டது. அப்ப இனத்துவ கட்சிகள் வந்து மீண்டும் இனவாதத்தை தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. அப்ப ஆகவே இதுவும் ஜனநாயகத்துக்கு எதிரான பல செயற்பாடுகளை
கொண்டது என்று சொல்லி உங்களோட முடிவுரையை எப்பயும் இதுக்கான இவ்வாறான கேள்விகளுக்கு முடிவுரையை வந்து என்ன செய்யணும், விமர்சன ரீதியாக கொடுக்கணும். விளங்குதா? அப்ப இவ்வாறு நீங்க ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தின் கீழே ஒரு ஆன்சரை கொடுத்தீங்கன்னு சொன்னா போதுமானது. அப்ப இவ்வளவு விளங்கிட்டா? இதுல என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம் குயிக்கா. இதுல என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல சார். எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே சார். சரி, அப்ப நம்ம இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். 15 நிமிஷம் முன்னுக்கு தான் நான் முடிக்கிறேன். அஹ், இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு நடக்கும். நாளைக்கு எல்லாரும் கட்டாயம் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. வேற என்ன சரி கேள்விகள், புது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதையும் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன். அஹ், இதை தாண்டி வேற என்ன சரி டவுட்? கேள்வியை தாண்டி வேற என்ன சரி டவுட்? அப்ப முடிச்சுக்குவோமா? ஓகே, அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.